எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துணை ராஜ நடிகர் சூரியமூர்த்தி அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளாந்து நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அல்கனி காளியம்மனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருகை நாடகத்தை நிதியை ஆரம்பிக்கின்றோம். மிருதம்பை பொறுப்பா ஹலோ ஹலோ சரி பாரு. ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. அரை நம்ம பார்வதி படையே, அரை நம்ம காடியவா அம்மா தேவே. பாண்டி ராஜே தலையே சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய நமக. பித்தாய் பிறை சூடி பெருமானே அருளாளால் எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாய் தென்னை வெண்பார் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள் அத்தான் உனக்கு ஆளாயினே அல்லே எனலானே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்தலைத்த கருப்பொருவே கோவில் கதவை திறந்தலைத்த திருவுருவே. கண்ணை திறந்தலைத்த கருப்பொருளே கோவில் கதவை
சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக. தம்பி ஹலோ நல்லாவா இருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கா கரெக்ட் பண்ணு வேற மைக்கு மாத்து ஏதோ பண்ணி கொடு நான் சொல்ல ஹலோ ஹலோ வாய்ஸ் கரெக்ட் பண்ணு ஹலோ 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 போடுப்பா ஹலோ பாக்ஸ் இருக்குல்ல அதனால ஹலோ காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா நீ இருக்கும் இடம் தானடா. வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா நீ இருக்கும் இடம் தானடா. நடிகளிலும் மலர்களிலும் நடந்து வரும் தெண்டலிலும் உன்முகம் கண்டேனடா உன்முகம் கண்டேனடா இங்கு சண்முகன் வந்தானடா. காவலுக்கு கோவிலுக்கு பொருள் என்னடா குமாரா நீ இருக்கும் இடம் தானடா. ஆறு கார்த்திகை பெண்களிடம் மலர்ந்தாய் குமரா காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா குமாரா நீ இருக்கும் இடம் தானடா. தெய்வ யானை தேடி வந்தாலோ விழுவனோடு கந்தன் உன்னை காண வந்தாலோ அருள் அருளோடு பக்தன் உன்னை பார்க்க வந்தாலோ ஒரு மகள் அழகிய திருமகள் வெள்ளி வந்தானே குறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டானே இரண்டுக்கு நடுவிலே பிறந்தது வேதனை இறக்கி வைத்தாயே உன் முன்னாலே நாடகம் நடக்க வைத்தாயே கண் முன்னாலே நாடகம் நடக்க வைத்தாய். காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா நீ இருக்கும் இடம் தானடா முருகா நீ இருக்கும் இடம் தானடா கந்தா நீ இருக்கும் இடம் தானடா. சரி சரி அதனால
நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமோ, தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமோ, தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க
குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு. வாழ்நாளிலே மறக்க முடியாத சாப்பாடு. மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, மீனுக்கு மீன், மீன் மண்டை, என்னென்ன மீன் என்னன்னு எனக்கே தெரியலை. ஒரு வாரமா சைவமா இருந்து 2 நாளா வயிற்றால ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலா வந்தேன். ஊசி ஊசிலாம் போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு எதுவும் சாப்பிடக்கூடாதுயா. ஆமா, அசைவமே சாப்பிடக்கூடாதுன்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா வறுத்த மீன், குழம்பு மீன், இது மண்டை, முட்டை. உண்மையிலே ரொம்ப அந்த உபசரிப்பு, அந்த தாய்மார்கள்லாம் அந்த பெரியோர்கள்லாம் என்னை வாழ்த்துறதே சாப்பாடு தான். ஏன்னா சில ஊரில் காசை கொடுத்துட்டு அம்மா நீ சாப்பிட்டு வாங்க, நம்ம இட்லி கடைக்கு போனோம்னா அங்கே இட்லி இருக்காது. காலையில் அவிச்சு விட்டு நம்ம வரையிலே லேசாக சூடு பண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்கும். மதியம் வடித்த சாப்பாடை தண்ணியை ஊற்றி வடித்து உங்களுக்காக சூடாக பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் அது நல்லா இல்லைனாலும் தின்னு விட்டு கெவுரவமாக வந்து சொல்கிறது சாப்பாடு பிரித்து விட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே மனசார என்ன வாழ்த்துறது சாப்பாடு தான். ஐயா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா ஏற்பாடுலையும் சேர்மன் தானே சோத்து தின்னு விட்டு மாற்றி சொல்லிட்டு செருப்படி வாங்கிட்டு போயிடாம. ஏன்னா சோறு தான் முக்கியம். ரொம்ப சிறப்பான உபசரிப்பு இந்த ஊராட்சி மன்ற ஐயா தலைவர் அவர்கள் ஏற்பாடு சார்பிலும் இந்த சேர்மன் அவர்கள் ஏற்பாடுலையும் ரொம்ப சிறப்பான இந்த உபசரிப்பு வாழ்த்துறதே அந்த சாப்பாடு தான். உண்மையிலே ரொம்ப இந்த காயா ஊர்னாலே ஏன்னா காயா ஊர்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? நம்ம சாப்பிட்டதே எனக்கு காயவே விடாதான். அது எந்த நேரமும் நினைத்துக்கிட்டே இருக்கணும். அதான் காயா ஊர். எப்படிலாம் வசனம் பேசுகிறேன் பாரு. அதான் வேலை செஞ்சாத்தே நாடகத்தில் நடிக்க முடியும். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். எத்தனை கலைகள் இருந்தாலும் அவங்க 5 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம் கரகாட்டம், ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 80,000 இருந்தால் புருஷன் பொண்டாட்டி தண்ணியை போட்டுவிட்டு சண்டை எடுத்து குடும்பத்தை பிரிக்கலாம், ஒரு 50,000 இருந்தால் பொண்டாட்டி உடனே டைவர்ஸ் வாங்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம்தான் முக்கியம்னு 4 மாதத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாட்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சில கம்பெனி இருக்க அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சொன்னலாம்னு எப்படி யாரு மாதிரி மற்றும் நான் மாறிதேன் மற்றும் காய்ச்சவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் காக்கின்றவர் அந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய நம் ஊரில் விட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அருள் புரிந்து கேட்ட வரம் தந்திருவாள் அந்த மகா அக்கினி காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும் அந்த மகா அக்கினி காளியம்மன் அருள் பெற்றாலே நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் அந்த மகா ஏன்னா சாமி தான் ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. ஏன்னா சாமி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொட்டாய்களே இருக்குது. அந்த தெய்வத்துக்காகத்தே அந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகம் நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு இந்த ஊருக்காரர்களுக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, அதில் 2 ஆள் வரமாட்டேன், அவன் ஜவுளிய மயிலுக்கு வரமாட்டேங்கிறா, என்னடா கூட்டம் மயில் ஓடியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுவாட்டிக்கு அது கூட்டம் போட ஒருத்தன் ஆரம்பமும் மலையாண்டி வராமல் இருப்பேன். அப்போ நாங்களாம் இழுச்சா போயிடல, அவங்க மட்டும் கட்டிக்காரம் இதோ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். மறுவாடிக்கு ஏன்டா வருஷம் நாடகம் வச்சு போட்டு இந்த வருஷம் நாடகம் வைக்கல 4 பேர் நம்மளை மதிப்பாளடா, நாடகம் பார்க்க வருது ஆள் வருது வரல, நம்ம ஆத்த அக்கினி காளி பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி. எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், சாப்பாடு ஏற்பாடு செய்யணும்,
எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. 165 அதில் ஈஸியாக தண்ணியை போட்டு பேசாம பாரு. என்ன நாடகம் போய் நடத்துனாங்க? நான் இல்லைன்னா அவன் நாடகமே நடத்த முடியாதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிறவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். கோயில் வரி கொடுத்தாலாம் செவனேன்னு இருப்பேன். இந்த ஊருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வீட்டில் டீ குடிக்க கூட வழி இருக்காது. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவனா இருக்கும். அவன் பண்ணுற அம்பாவுக்கு பார்த்தா நாளேன்னா அந்த இதே இல்லை. என்ன பப்புன்னு நடித்தேன் பொலியல் மாதிரி பப்புனு குண்டியை ஆட்டிக்கிட்டாய் 10 பைசாக்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவேன். வரி கொடுக்காதால் வரி கொடுத்தாலாம் நாடகத்தை எப்படிலாம் நடத்தி முடிக்கிறேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உங்களை வச்சுதான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் 10 கலைஞர் நல்லா இருக்குமுன்னா நீங்கள் போட்ட அந்த ரசிகர்கள் போட்ட பிச்சையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஏன்னா நீங்கள் இருக்கிற வரை நாடக கலையும் அழிக்க முடியாது. எங்கள் மாதிரி நாடக கலைஞர்கள் எல்லாமே உங்கள் ஒத்துழைப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு, அந்த அக்கினி காளியம்மனை மகா அக்கினி காளியம்மனை வணங்கி கலைப்படுத்துவங்க. அண்ணா கொஞ்சம் மானிட்டு கொஞ்சம் கேட்டேன். ஹலோ ஹலோ மானின்னா அந்த மானிட்டு இல்லை, இந்த மானிட்டு. அந்த மானின்னா அது MONITOR. அதெல்லாம் நம்ம ஊரில் என்னையா இவ்வளோ செலவு அது செய்யாமல் இருப்பாங்க. அதெல்லாம் செய்வா, நமக்கு தேவையாது. அதெல்லாம் தருவா, அதெல்லாம் நமக்கு செய்வாங்க. அதனால் இந்த அக்கினி காளியம்மனை வணங்கி கொஞ்சம் வாலி மேற்கவங்க. ஹலோ ஹலோ அம்மா மைச்சா ஒன்றும் சொல்லு. என்ன ஆஹா குடும்பத்தோட காயா ஊரு வருவோ வருவோ இந்த குறைகள் எல்லாம் மகா அக்கினி காளியம்மன்கிட்ட சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் அக்கினி காளியம்மன்கிட்ட சொல்வோ. குடும்பத்தோட குடும்பத்தோட காயா ஊரு வருவோ வருவோ இந்த குறைகள் எல்லாம் அக்கினி காளிட்ட சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் அக்கினி காளிட்ட சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா அக்கினி காளிய நினைப்போ, கவலை வந்தா அக்கினி காளிய நினைப்போ. குடும்பத்தோட கோயிலுக்கு வருவோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோ. பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நெத்திக்கடனை சேர்த்து நாம மணி கட்டுவோம். போறியா? பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நெத்திக்கடனை சேர்த்து நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரு புரிஞ்சவரு அக்கினி காளி கையிலே, எவரு புரிஞ்சவரும் அக்கினி காளி கையிலே. அறிஞ்சவரு புரிஞ்சவரு அக்கினி காளி கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் காளி கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் காளி கையிலே. குடும்பத்தோட காயா ஊரு வருவோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் காளியம்மன்கிட்ட சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் மகா காளியம்மன்கிட்ட சொல்வோ.
அக்கினி காளி குடும்பத்தோடு குடும்பத்தோடு குடும்பத்தோட காயாவோடு வருவோ வருவோ குறைகள் எல்லாம் அக்கினி காளி சொல்வோ குறைகள் எல்லாம் அக்கினி காளி சொல்வோ குறைகள் எல்லாம் அக்கினி காளி சொல்வோ கைதட்டி அப்படி கைதட்டி அவ்வளவு தாத்தாக்க பெண்களை நல்லா கைதட்டுங்க அப்படி நல்லா கைதட்டு புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான் மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூ எரிக்கும் இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கு இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நில 2 சன்னல் 2 குண்டு 2 கயறு புருஷம்லாம் அம்புட்டு வேலி கருவியை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து வெயில்ல கடந்து சாவேன் 32 ஓட்டை இருக்கும் அதுல அது கூட பார்க்க முடியாது இவங்க பார்த்தா 800 ரூபாய் சாக்கெட் தச்சு தையக்கூலி கொடுத்து அந்த பெண்கள்லாம் 8 நாளைக்கு ஒன்று சேர்ந்து அக்கினி காளியம்மனை இந்த முத்து மாரியம்மன் நினைச்சுக்கிட்டு அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற அந்த பெண்கள்லாம் அந்த திருவிழா வந்துருச்சுன்னா அடடா திருவிழா வந்துருச்சுன்னா புருஷம்லாம் அம்புட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு போய் இருப்பேன் வரி கொடுக்கணுமே அது வாங்கணும் இது வாங்கணும்னு பொம்பளையாளுக்கு எந்த கவலையும் இல்லை குறுப்பு சேலை எடுக்கணும் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் வளையல் வாங்கணும் புருஷன் பிச்சை தான் எடுக்கணும் நீங்கள் போகிறதெல்லாம் 4-5 கடை ஒன்று நகை கடை சவுளி கடை இவங்க போகிறதெல்லாம் இல்லை பேன்சி ஸ்டோர் நம்ம ஆளுங்க போகிறது ஒன்று பிராந்தி கடை கொஞ்சம் பிராந்தி குடிச்சுன்னா சாக்கடை ஆம்பளை நிலமெல்லாம் அப்படித்தான் பொம்பளையாளுக்கு பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுவா பாருங்க அந்த சந்தோஷமே வேற எப்படி கும்மி கொட்டுவா அப்படி பாருங்கடி அவா செஞ்சு வர்றத பாருங்கடி அடி அத்தா வர்றத பாருங்கடி அஞ்சா செஞ்சு வர்றத பாருங்கடி பேசிக்கிடுவாங்க அங்க பேசிக்கிடுவாங்க பேசிக்கிடுவாங்க சரி அது நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு எப்படி தல அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கும் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது சரி அது பக்கத்துல நின்றுக்குருவாங்க நின்று அத்தாச்சி அத்தாச்சியா நல்லாங்க அண்ணன் வந்துட்டாளா அண்ணன் வந்துட்டாளா இருக்காளா அவங்க கேட்கறது போதையில கேட்டுவிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க அப்படிதான் பாருங்கடி அங்க அசைஞ்சு வர்றத பாருங்கடி 2 ரவுண்டு சுத்துவேன் 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன் அப்புறம் தல அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓட்டுக்கிட்டு முடப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும் ஏப்பா எனக்கு செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முடிப்பாரு ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இது எப்படி உனக்கு தெரியும் நம்மளும் இந்த வேலை பண்ணிருக்கோம்ல நீ தான் பண்ணாத அந்த வேலையா அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க அது மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும் என்ன நாடகம் இன்னைக்கு நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புண்ணகரமாய் விளையக்கூடிய புண்ணியரசு நாடு காயாவூர் கிராமத்தில் இருந்து அல்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா அக்கினி காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வரவு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாடி வரும். பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாய் இருந்தாலும் சரி தெரியாதவளாய் இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன் அன்பொன்னன் மதுரையைச் சேர்ந்த செந்தாமரை கண்ணன் அவர்கள் இவரங்க மலையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கு உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம்
வெற்றி முரசு கொண்டு வரும் புதுகையைச் சேர்ந்த அன்பு சகோதரி எஸ் புஷ்பலதா அவர்கள் இவரங்கவர்களே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு அண்ணன் தஞ்சாவூர் வல்லத்தைச் சேர்ந்து அன்பு அண்ணன் தங்கமணி அவர்கள் இவரங்கவர்களே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்னடா நாடக நோட்டீஸ்ல கவிராஜன் போட்டுருந்துச்சு, தங்கமணி வந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால 2 வீலர்ல நாடகத்துக்கு போயில கீழே விழுந்துட்டாரு. விழுந்து முழங்கால்லாம் அடிச்சு இந்த லாவெல்லாம் அடிச்சிருக்கு. அதனால தான் வர முடியல. அவர் அன்னை ஊருக்காரட்டு போன்லேயே பேசிட்டாப்புல. அது ஒரு வராத குறைதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா எல்லா கலைஞர்களுமே வந்து நாடகத்தை நல்லா நடத்தி தருவோம்னு என்ன இருப்போம். இந்த கால சூழ்நிலைகள், ஏன்னா ஒரு ஆளை போட்டுட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டா வர மாட்டாங்க. உண்மையிலே இவருக்கு போக வேண்டிய நாடகம் நின்று போனதுனால நம்ம கூப்பிட்டதுனால உடனே வந்திருக்காரு. அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒரு கலைஞரை போட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அவங்க வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு அப்பா புதுகையை சேர்ந்து விஸ்வநாதன் அவர்கள் MC விஸ்வநாதன் அவர்கள் இவரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டு செய்ப்பார்கள். காயாவூர் நகர்தனிலே வீட்டிற்கும் அக்கினை காளி தாயே, அரசாட்சி செய்பவளே எங்கள் அக்கினை தாளி தாயே, நோய் நொடி தீர்த்திடுவாள், மக்கள் குறை காத்திடுவாள், மக்களுக்கெல்லாம் பிள்ளை செல்லும் கொளுத்திடுவாள், மகா சக்தி கொண்டவளே எங்கள் அக்கினை காளி தாயே, அக்கினை காளி தாயே. கற்பகமே உன என்று துணையாரம்மா, கற்பகமே உன என்று துணையாரம்மா, கதியனம் போட்டு என்னை கண்பாரம்மா, கற்பகமே உன என்று துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுமையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுமையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையே துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே, கலைவடி வாய்க்கைகளும் நம் திருக்கோவிலே, கலைவடி வாய்க்கைகளும் காயாவூர் நகர்தனிலே, சிலைவடி வாய் என்று உமையனும் காப்பவளே அம்மா, அக்கினி காளி தாயே. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு பார்க்க நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் மணவை அருகாமல் பன்னாங்கும்பையை சேர்ந்து BS அண்ணாதுரை அவர்கள் விறகுமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார். சிறப்பாக இசைத்த அன்பு பார்க்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுகையை சேர்ந்து
ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு பார்க்கணும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புகமா புதுகையைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் விறகுமடையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு முத்துமாரியம்மன் சீன் கம்பேனி எம் சுப்பிரமணியன் கோலையான விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புலகளை சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைச்சிருக்கும் ஒளி அமைப்பு சாமியப்பா சவுண்ட் சர்வீஸ் பட்டுக்கோட்டை போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் சாமியப்பா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி என அருமையான பாடல். எனக்கும் இடம் உண்டு. அன்னைக்கு ஒரு ஊரில் இப்படித்தான் மைசேர்காரர் பேர் சொன்னேன். மைசேர்காரர் போட்டார் எனக்கும் இடம் உண்டு. ஏற்கனவே அங்கே ஊரில் அண்ணன் தம்பி இடம் பிரச்சனையா, நீ என்னடா இடம் கேட்குறேன்னு மைசேட்டா பண்ணிட்டேன். அந்த யாவும் வந்துருச்சு எனக்கு. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி இருக்கும் அன்புலங்களை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ஐயா சேர்மன் தானே அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஊரில் சாப்பாடு விடுறதே பெரிய புண்ணியம். என்ன நிறைய ஆளுங்க சமைக்க ஆளு போட்டு கடையில் சாப்பிட்டு வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இவர்களே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் நீங்கள் எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் புதுகையைச் சேர்ந்த அன்பு சோரி விஜயா அவர்கள் விறகுமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 5,000 ரூபாய்க்கு மணி மாலை இவ கழுத்துக்கு பொருத்தமடி. அடி 5,000 ரூபாய்க்கு மணி மாலை இவ கழுத்துக்கு பொருத்தமடி. நம்மூரு வீராஞ்சி பார்த்தாலும் இங்க கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பண்டிகையில கண்டாங்க எடுத்து கையால கட்டி விடவா. என் கண்ணு என் செல்ல என் ஒண்ணு ரசத்தை கொத்தோடு முத்து தரமா. ஒரு பிபி பி டுண்டு பிபி பி டுண்டு பிபி பி டுண்டு பிபி பி டுண்டு பிபி டுண்டு பிபி டுண்டு. ரொம்ப சிறப்பான 5,000 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி. நான் பொம்பளையால் பேர் சொன்னா பாட்டை பத்திலா
எத்தனை பாடல் இருந்தாலும் பழைய பாடல் தான். இப்போ தான் பாட்டு போடுறேன், ஆங்கிற ஊங்குறேங்கிற அடுங்கிற இதுங்கிற அதுங்கிற இதுங்கிறேங்கிற, எவன்டி ஒன்றை பெத்தேன், எவன்டி ஒன்றை செஞ்சான் பாட்டு அப்படி இருக்கு. நான் ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு பார்க்குறேன். சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்து கொண்டே இருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறையை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை, இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை, இருவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை, இவர் சொல்லுகின்ற வாரை பேரறிஞர் காட்ட பாவை. ரொம்ப சிறப்பாக பாடல் சித்த அன்பு பார்க்கிறேன். சார்ந்த நன்றி. எனக்கு மீண்டும் இந்த மேடையில் வாய்ப்பளித்திருக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கினும் பக்த கொடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு கிராமத்தார்கள் காயாவூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளர் வி.எஸ். சூரியமூர்த்தி, துணை ராஜ நடிகர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர், பட்டுக்கோட்டை வட்டம் ஆத்திக்கோட்டையைச் சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. நீங்கள் குறைஞ்ச செலவுனா 40,000 நினச்சிடாம 40,000 சொல்லி முத நடத்தினா குறைஞ்ச செலவில். இப்போல்லாம் அப்படி இல்லை, 60,000 தான் குறைஞ்ச செலவே. 60, 80, 1,00,000 வரை நாடகத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா நாடகம்லாம் விடிகிற வரை நாங்கள் பாடுறோம் நடிக்கிறோம். நீங்கள் நல்லா 1,00,000 வரை கொடுக்கலாம். அன்னைக்கெல்லாம் தோரங்குச்சி பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர், ஆடல் பாடல் காலை 22 லட்சம். 22 லட்சமா? அப்படி என்ன நடக்குது? லேடிஸு 20 லேடிஸு 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சா 1 மணிக்கெல்லாம் ஜாமான் அள்ளிட்டு போயிட்டா 22 லட்சம். நாங்க விடிகிற வரை கொட்டை ஏற கத்துறோம். 500 ரூபா சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறிய. அவன் வந்தேன் இவன் வந்தேன் அப்படி. அது காரணம் வரும் போகும், ஆனா இது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லை, நீங்க நினைக்கிறது அந்த ஒரு நேரம் தான் எல்லாத்துக்குமே. வரும் போக நீங்க சொல்றீங்களே, ஏன்னா அவங்க நினைச்சா அந்த நாடகம் வைக்கிற போயில ஒரு ஆடல் பாடலை வச்சுக்கலாம், ஒரு கராரத்தை வைக்கலாம். இந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு நம்ம காலையில், ஏன்னா அவங்களுக்கு பாட தெரியாமையா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ள வள்ளி முருகனும் கல்யாணம் பண்ணிட்டு நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு செஞ்சால் ஊரில் மழை பெய்யும். நானும் தான் 15 வருஷமாக நாடகத்தில் நடிக்கிறேன். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யும் சொல்லி நான் போன ஊரில் இதுவரை மழை பெஞ்சே இல்லை. மழை பெஞ்சு நிற்கலையோ? அடுத்த நாள் தான் பெய்யுது. ஏன்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணுது நம்ம நாடக கலைஞர்கள் அந்த அரியாரத்தோடு பாடினாலே அதுவே ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா நாடு ப்ளஸ் அகம், நாட்டுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு தான் நாடகமே வைக்கிறது. ஏன்னா இந்த நாடகத்தில் நம்ம ஆடிக்கிட்டே நம்ம காலையில் போய் பட்டுக்கோட்டையில் பேசுவோம், நைட்டு நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி நடந்துச்சுனான் பேசிக்கிட்டே இருந்த மதிக்கிறங்க. நைட் நடந்த நாடகம், காயாவூரில் நடந்த நாடகம் பட்டிமன்றம் மாதிரி நடந்துடான்னு சொல்லுவாங்க. பாடிக்கிட்டே இருந்த மதிக்க நைட் நடந்த நாடகம் காயாவூரில் பாட்டு கச்சேரி மாதிரியே நடந்துச்சுறான். ஏன்னா அந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமே இருக்குது. அதனால தான் இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை வைக்கிறாங்க. அந்த நாடகத்தை வச்ச விழா குழுவினருக்கு தான் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நான்லாம் அந்த நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, நான் பார்க்காத வேலையே இல்லை. கொத்தனார் வேலை பார்த்தேன், சென்ட்ரிங் வேலை பார்த்தேன், சிமெண்ட் குறைச்சி கொடுத்தேன், கருவாடு விற்றேன், மீன் விற்றேன், ஆட்டுக்குட்டி மேய்ச்சேன், மாடு மேய்ச்சேன். நான் பார்க்காத வேலையில் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நாடகத்தில் நான் நடிக்கிறதே அவருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டு மேலே உட்காந்துக்கிட்டு பகவன் பாடைப்பிடில ஆணாகி பெண்ணாகி பள்ளி எப்பனுக்கு வணக்கம், பச்சை பாவாடை ஊதாப்பனம், என்னடா நோத்தான்னு போட்டாரு நீ அடி. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பிடிக்காது உண்மையிலே. ஏன்னா இதெல்லாம் நாடகம்லாம் பார்த்து தன்னை அறியாமலே ஒரு மேடையில் முத்துச்சிருப்பி பாடிக்கிட்டு இருந்தாப்புல, தன்னை அறியாமலே நான் அழுதுகிட்டு முத்துச்சிருப்பி காலில் போய் கும்பிட்டு விழுந்துட்டேன்.
அழுதுகிட்டேன். அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொந்தமாக ஒரு நாடகம் வச்சு என்னை பப்புனுக்கு அரங்கேற்றம் பண்ணார். அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு வார்த்தை என்ன சொன்னார், நீ ஒழுங்கா நல்லா படிச்சிருந்தா நீ ராஜபாட்டுக்கு பண்ணலாம்டா அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் அப்பா சொன்னதுக்காகவே நான் ராஜபாட்டு பாட வாங்கி அதே மேடையில் ராஜபாட்டு நடித்தேன். அதே நாடகம் நானே வச்சு அந்த ராஜபாட்டு நடித்தேன். ஏன்னா முக்கியமே இந்த கலை, நாடக கலை தான். அதெல்லாம் ரொம்ப உண்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஏன்னா கஷ்டப்பட்டாத்தான் வாழ்க்கையில். இப்போ விடிஞ்சவனா 10,000 வாங்குறோம் 8,000 வாங்குறோமா, என்ன காரணம்? உங்கள் கொடுக்கணும்னு ஆத்திரமா? நமக்கு இறைவன் கொடுத்தது. யார் யாருக்கு என்னவோ அதுதான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் கொத்தனார் வரைத்தேன். போயிட்டு போய் இடையில தான் நாடகத்துக்கு வருவேன். உண்மையிலேயே நீங்கள் கொடுத்த அந்த பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிமையே தொங்கின. ஏமா உங்கள் மாதிரி ரசிகர் இருக்க வரை எங்கள் நாடக கலை வளரும், எங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கண்டா. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. சரியாக 12:15 வள்ளியம்மா வருவாங்க, 1:15 நாரதர் வருவார், 3:15 முருகன் வருவார், 5:15 மேலே அடையாளம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த விவரத்தை ஏன் முன்னால் நான் சொல்கிறேன்னா, நான் ஊருக்கு ஊர் அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் வந்துட்டு கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்கள் நடித்த போதும் புலந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சரி டான்ஸை விரும்புகிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளை மதுரை செல்லம் மச்சந்தாண்டின்னு சொன்னிச்சு. ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வர சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி கதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். அது ஆதிபரா சத்தின்னு சொன்னுச்சு. ஒரு சத்தியம் இல்லை, நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்களேன்னு 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்றாரு, நாராயணன் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான்னு பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வர யானே எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்ன தம்பியா. குடியார உதவி அவன் பேச்சை கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்ட நாடகத்தை முடிச்சின்னு கேட்டாங்க. ஐயா இருந்தா வெள்ளையும் செல்லையுமா இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட போய் பார்க்குறேன், அவன் பக்கத்து ஊருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் கோயிலில் போய் நாங்கள் 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இடையில சொன்னா, இடையில யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? சூரியமூர்த்தி கூட்டி வந்திருக்காரு. அவர் சொல்றதான் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும், அண்ணே ஊரில் பணம் வாங்கிட்டலாம் இல்லையா அப்படின்னு. ஊரில் பணம் வாங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சொல்றதையும் சூரியமூர்த்தி கேட்கணும். பணம் வாங்கலன்னு சொன்னால் அண்ணே இந்த நாடகம் நடத்திடுவோம்னே அப்படின்னு சொல்லணும் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குறேன். விடிகிற வரை நாடகத்தை நல்லா ரசிப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துருக்கே தெரியுது. சேர் போட்டு உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. தூக்க வரிச்சியில் பல்ட்டி அடிச்சிடாம உங்களை கும்பிடு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் கம்மாக்கரை ஓரமாக நாடாங்க. கம்மாக்கரையில் உட்காந்து தண்ணிக்குள்ள வந்துட்டான்டா சண்டாலே. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், நாடகம் பார்க்க ரொம்ப கவனமாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம வரைக்கும் ஆமாப்பா உண்மையில். அப்புறம் 1/4 மணி நேரம் நாடகம் நின்று வச்சு அப்புறம் ஆளை கிளப்பி இதுதான் தேவலை. அன்னைக்கு ஊரில் நாடகம் பயங்கரமாக நடந்துட்டு ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார், நாடகத்தை நிப்பாட்டியா அப்படின்னு. நான் என்னடா இவ்வளோ செலவு நீ நாடகம் என்னையா விவரத்தை நிப்பாட்டியா அப்படின்னு. என்னையா விவரம் கேட்குறேன், என்னென்னு விவரத்தை சொல்லியா. யாம்ட்டு செல்ல காணான்னு தேடி தண்டுட்டு நாடகத்தை நடத்தவா. அப்போ செல்ல காணாமல் தேடி தண்டு நாடகத்தை நடத்தவா. எப்படிலாம் ஒரு நாள் நாங்கள் நாடகம் நடந்துச்சு. இந்த காசை வாங்கிட்டு போய் நாங்கள் படுறோம்னே படுற பாடு. இந்த எலெக்ஷன் நேரம் நம்ம வண்டியெல்லாம் செக்அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயா நாங்கள் நாடகக்காரன்னு சொன்னேன், நம்பலை. அப்புறம் பேக்க திறந்து வரத்தை வெறும் மசுரா இருக்கும் விட்டுட்டாங்க. இது எனக்கு தேவை மசுரே இல்லைடா போங்கடா அப்படின்னு. எங்கள் மசுரை பார்த்து எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அந்த வாடகையில் துவைச்சி 1.5 வருஷம் இருக்கும். அந்த வாடகையில் அவங்க செக்கிமெண்டோட போய் சேர வேண்டியது மயக்கப்பட்டு அதோட இப்போ நாடா வண்டியை செக்கப்பே பண்ணுறது இல்லையே. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு நம்ம போய் காயப்படவே நேரம் இருக்காது உண்மையில் என்பதை தெரிவித்து கொண்டு விடிகிறவர் நாடகத்தை ரசிங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளாத்தையும் போவாங்க. அப்படி 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங்கிட்டே இருந்தால் வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் வாழ முடியாது. பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி குடிக்கிற லேசாக குடத்தை மட்டும் இடிச்சுட்டு
அவன் உன்னை தெரியாதா அந்த பிரசிடண்ட் மாதிரி நீ தான் வச்சிருந்த பைக்கில் ஏறி போனேன் உன்னைய பற்றி எனக்கு தெரியாது திடுன்னு போனேன் நீ என்ன செய்யற ஏதோ பார்க்குறேன்டி அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை நோத்தலமான்னு வெட்டுறேன் குத்துறோம்னு அப்போவே வேலையை முடிச்சிடுவேன் ஆனால் பெண்கள்கிட்ட இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க போன வாரம் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன் சார் எனக்கு லோனுன்னு அவன் கரண்ட் புள்ளி ரீடிங் எடுக்க வந்தேன் அவனோட விட மாட்டேங்குது 10 ஆதார் கார்டு சிராய்ச்சி எடுத்து வீட்டில் வச்சுக்கிறதுக்கையா இந்த லோனு காசு வாங்குறதுக்கு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன் பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான் நம்மளால டைலாக் கொடுப்பேன் பாரு நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன் 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன் அப்பெல்லாம் கலை தெரியாது இந்த லோனு காசு வாங்க போயிடலாம் கலையா இருக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய கூட தலையில வாடி தள்ளி பரட்ட மாதிரியே திருடு அப்படின்னு சொல்லுவேன் 10 வருஷம் தாலி கட்டிருப்பேன் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் பார்த்தா லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா அவங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு புட்டா மாவு பூவு புருஷனுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி அப்புறம் நைஸா புருஷங்காரு கேட்பாரு பொண்டாடிட்டேன் ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னதோ மற்ற நாள்ல மூத்தத்தை குடிச்ச மாதிரி இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா ஆச்சு பொண்டாட்டிய தங்கம்ங்கிறது வைரம்ங்கிறது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது பொண்டாட்டி தங்கம் சொன்னா பத்தாது பொண்டாட்டி எத்து பொல்லாருக்கு நம்மால் சொல்லுவேன் உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி களஞ்சியம் பிரகதீஸ்வரி லோனு பேர் மதுரா இந்த லோன் ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வச்சேன் தெரியுமா பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க சார் உங்களை நம்பித்தான் இருக்கீங்க மச்சின தேவை வச்சிருக்கேன் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க சரி பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் எப்படி அக்கா கும்பிடுறேன் 5ஆம் தேதி கட்டிருக்கா அக்கா 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா உங்களை நம்பித்தாக்கா இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா அதே ஆசீர்வாதம் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு விடியுமா விடியாத புருஷன் இருக்கானோ இல்லையா 4:30 மணிக்கெல்லாம் வந்து அவன் புருஷனா லோனுக்காரனா நமக்கே சந்தேகமாக வந்தது வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சிடுவாங்க விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன் அதே விடிவெள்ளியா விடியுமுனே பணத்தை வசூல் பண்ணணுமா அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன் விளக்கு எரிஞ்சு முடியும்னா பணத்தை வசூல் பண்ணால் விளக்கு அமர்த்திடுவேன் இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியச்சிர போயிடணும் அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க அப்படியே ஆத்தி அவங்க பாட்டா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி அவங்க தலை 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் போட்டு ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழு தலைவி மயிர புழுவின தலைவி அப்படின்னு அந்த 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கு அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இலை விழுக வந்துட்டாங்கிறது பணம் வாங்கல சிரிச்சுக்கிட்டே வாங்குறது கட்டையில சொல்லிச்சு நல்ல மரியாதை வீட்டுக்கு வந்தா நல்ல மரியாதை இல்லை அப்படிங்கிறாரு அவங்க இந்த குழுத்தலை உடனே இங்கேருந்து நிவினிக்கு போடுவேன் தயவு செய்து சொல்கிறேன் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குற நம்ம சொல்கிறது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வாங்குகிறோம் 50,000 வாங்கினா 80,000 கட்டணும் அது வேறு புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க திங்கக்கிழமை லோனு செவ்வாய் புதன் வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தாலமான்னு போட்டு அடிக்கிறது இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன் பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சு முதுகுலே குத்தும் நம்மளால் அப்படியே உள்ளேருந்து பில்டப் காமிப்பான் பாரு இவன் அடிக்கிற மாதிரியே சாகடி சாகடி சொல்லுவேன் வெளியே வந்து சொல்லுவேன் பாரு மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டேன் அடி அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் சொன்னேன் சுடுதண்ணி காயவை அப்படின்னு உத்தரம் கொடுக்க யாருக்கு புருஷன் உத்தரம் கொடுத்துக்கிறதேன் நிறைய குரூப் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் விடிய வர இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை வீடியோ கவனித்து கொடுக்கின்ற எனது பாசமிகு அன்புவனார் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புவண்ணன் கனியவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு டெக்கரேஷன் அமைப்பு அண்ணே ராசண்ணே ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கின்றார்கள். கொட்டகை அமைப்பு RTS பந்தல் அமைப்பகம் உரிமை ராஜீவ் காயாவூர் ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். கொட்டகை அமைத்திருக்கின்ற அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவோம்.
இதுக்கு மேலே பேசணும்னா பப்பனுக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். சரி புளியது மாதிரி வந்துக்கிட்டு குண்டியை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எப்போத்தான் பொம்பளையால் வர சொல்லுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நாளை உள்ளே போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவோம். தயவு செய்து வண்டியில் போகிறவங்களாம் பார்த்து போங்க. உங்களை கும்பிட்றேன். அவளத்த அண்ணே அக்கா உங்கள் காலையில் வேணாலும் கும்பிடு தயவு செய்து. ஏன்னா நம்ம பாதுகாப்பு நம்மள்கிட்ட தான். ஏன்னா என்ன வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். உசுறு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வாங்கவே முடியாது. உசுறு மட்டும் வாங்கணும் தெரிஞ்சால் நம்மளால் இன்றைக்கே பேச ஆரம்பிச்சிடுவேன். டே மாப்பிள்ளை உனக்கு என்னைக்கிடா சாவு அப்படின்னு ஆளாலும் பேசிக்கிடுவேன். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியாத விஷயம் என்னென்னா என்னைக்கு சாக போகிற மட்டும்தான் தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் பேச ஆரம்பிச்சிடுவேன். அப்போ உனக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்ல எனக்கு சித்திரை 23 சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உனக்கு பங்குனி 22, உனக்கு புதன்கிழமடா, உனக்கு செவ்வாய். ஆமாம், அதனால் சொல்கிறேன் தயவு செய்து வண்டியில் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக போங்க. நான் வளர்த்த அண்ணே அக்கா தங்கச்சி ஆண்களோட கொஞ்சம் பெருமையாகத்தான் போகிறாங்க. பெண்கள்லாம் அந்த பைக்கில் ஸ்கூட்டியில் போயில அவங்களுக்கு அடியே ஆற்றி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியும் போல. அந்த போன போய் ஆம்பளையால பயந்துக்கிட்டு பொறுமையாக போவேன். அன்றைக்கெலாம் ஒரு பொம்பளையை பார்க்குற ஹெல்மெட் மாதிரி இப்படி கால் போன என்ன தான் இப்படி பேசுகிறான்னு தெரியல. தயவு செய்து இப்போ சொல்கிறேன் வண்டி இண்டியில் போகிற கவனமாக போங்க. புறாந்திலாம் உங்களை குடிக்காதே. உங்களை கும்பிட்றேன் நான் வளர்த்த அண்ணன். ஏன்னா குடினால தான் பல குடும்பம் தெருவாக போடுது. ஏன்னா அதிகமாக குடித்து ஒன்று வயிறு வீங்கிடும், செரிமான பிரச்சனை வந்துடும். செரிமான பிரச்சனை வந்துச்சுனாலே போச்சு. அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் கடைசி முடிவு சாவுதேன். எனக்கெல்லாம் சரிங்க வயிறு ஊதிருச்சு. சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். தயவு செய்து நான் குடிக்கலாம் மாட்டேன். நமக்கு அந்த பழக்கத்துக்கு அதுக்கு ரொம்ப தூரம். தயவு செய்து சொல்கிறேன் வண்டியில் போகிறவங்களாம் பார்த்து போங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா குழந்தையெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா குழந்தை எல்லாமே தவமாக இருக்காங்க. ஏன்னா குழந்தை இருந்தால் தான் பெண்களுக்கே தாய்மை குணம். குழந்தை இல்லைன்னா நம்மளை செவ்வாய் தோச்சம் பிடிச்ச முண்டைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கொண்டாந்து கட்டினாங்க முகரே பாருங்க. இப்போ நம்ம மூஞ்சில் முழிச்சு எங்கேயும் கிளம்பவும் மாட்டாங்க. உண்மை, நம்ம நல்லா இருந்தாலும் தூத்துவேன். இப்போ நல்லா சம்பாரிச்சு நாடகத்தில் சம்பாரிச்சு நம்மளால பேசுவேன் பாரு. உனக்கு என்ன நல்லா சம்பாதிச்சேன் டெய்லி நாடகம்ல கார் வாங்கி ஓட்டிட்டுறேன் இல்லை. நம்ம காரை 2 நாளைக்கு ஓட்டல்னு வச்சுக்கோங்க. தம்பி கார் வாங்கினாலாம் டிவி கட்ட முடியும் தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லுவேன். சரி காரை விட்டுட்டு பைக்கில் ஓன வச்சுங்களேன். என்ன சொல்லுவேன் ஊரு காய்ச்சி சும்மா ஆகிடும். பைக்கிலே திரும்ப சொல்லுவேன். பைக்கே விட்டு போன வச்சுங்க சுகர் கூட்டிடுச்சு. ஊர் காய்ச்சி டெய்லி நாடான்னு சுகர் குடிச்சு நடந்துக்கிட்டே திரும்ப சொல்லுவேன். ஒன்றும் நம்மளை சாகவும் விட மாட்டேன், வாழவும் விட மாட்டேன். நம்ம நல்லா இருந்தாலும் அவங்க கெட்டு போயிடணும், கெட்டு போனாலும் நல்லா இருக்க முடியாது. மனுஷன் தான் நம்மளை வாழ்த்துறதும் தூத்துறதும். ரொம்ப கவனமாக இருங்க. இனிமே தெரிவித்து கொண்டு ஏன் குழந்தையெல்லாம் பத்திரமா தயவு செய்து குழந்தையெல்லாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தைய பார்த்தேன் சுடுதண்ணி ஊற்றிச்சு குழந்தை மேலே, பிறந்த குழந்தை மேலே. ரொம்ப பெரிய தயவு செய்து இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள்லாம் குழந்தை வச்சுருக்கவங்களாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறீங்க என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், நான் நடித்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள் அன்பு சொந்தங்களே. 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹலோ 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 நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த எம்மாரி கொழுந்தே கொஞ்சம்
எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது அடிய வாடிர சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நல்லா இருக்கே குறைச்சு வைக்கிறேன் நல்லா இருக்கு குறைஞ்சிருக்கியா மைக்கு சூப்பரா இருக்கு எந்த குறையும் இல்லை மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கே மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்கே மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குலுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடிரா சத்தியே அபாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே முத்தே சோலையிலே ஹலோ வணக்கம். வணக்கம். இந்த வேலையில யாரு வேலை? யார் வேலைனா? சூரியமூர்த்தி கை வேலை. அப்ப வணக்கம். விருதுகாரே வணக்கம். அப்ப வணக்கம்ப்பா. உனக்கு மக தானே? மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேங்கிற. விளக்கமா பிய்ய போது உனக்கு போ. அப்புறம் என்னடா நிப்பாட்டினதுனாலதான் விஜயம் வந்திருக்கு. நான் சுத்தங்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க? நானும் அதான் சொன்னேன். இல்ல குத்த கத்தடிங்க, தோளு மேல தூக்கிக்கிட்டு எழுழகும் சுத்த நான் குத்த
நீ கத்த வாழ்க்கையிலேயே இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ குத்து உம்மால நான் கத்துறேன்னு பாக்குறேன். கவிஞர் அப்படிதான் எழுதி ஏய் குத்தணும்னு நினைப்ப, ஆனா நீ எம்புடு குத்துனாலும் குத்தல குத்தல கால் கையை இழுத்தடி செத்து போயிருவ. அப்பா ஒரு ஆளுதான் சும்மாவா இருக்கு நச்சுன்னு நிக்கிறது. செவ்வாழை பழம் சாப்பிட்டு செவ்வாழை சாப்பிட்டா டிம்பரா இருக்குமோ உண்டா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் ஒரு ஊசி தான் செவந்து போயிடும். புரியுதா? ஏமாந்து போறியடா சங்கத்துல படுத்து. உங்க அப்பா சொல்லி அப்பா உள்ளே பேசிக்கிறோம். அப்பா செவ்வாழை சாப்பிடாத, உள்ளதும் திரும்பிக்கும். அத்தரமா வரியா மாரியாதை வந்து இறங்கிருச்சு. அவன் சொன்னா நான் போற ஊர்ல மழையே வராதுன்னு. நான் வந்தா அந்த உள்ள சாமி வருமா? எப்ப இந்த எழுகையை விட்டு போடுச்சுனே தெரியல. ஊரை விட்டு நம்ம தாண்டினாதான் ஊர் எழுகைக்கே வரும். ஏ கோத்தா ஒழுகாசிரா நம்ம ஒரு முன்னாயே
ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படி நெலிகிரி இல்லை வலிக்குதோ நெலிகிரி இல்லை விளக்க பார்த்து கட்டைக்கு ஒன்றும் இல்லை நல்லா வதிக்கிறப்பா செய்யறதுக்கு மட்டும்தான்